அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/5/2026 சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. 5 வருடங்களுக்கு முன்பு ஒரே ஒரு காரைத்தான் வைத்திருந்தான். இன்று அவன் 10 கார்களுக்கு சொந்தக்காரன். நல்ல வளர்ச்சி என்று நாம் கண்கூடாக பார்க்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களது திறமை அதுவும் ஒரு காரணமாக கருதப்படும் பார்ப்பவர்களுக்கு. ஆனால் உண்மை ஜாதக அமைப்பு. அதுபோன்ற ஜாதக அமைப்பு இருந்தால்தான் அந்த வெற்றியை ருசிக்க முடியும். இருப்பதை அழிக்கவோ இல்லாததை உருவாக்கவோ யாரால் முடியும்? அவருக்கு அப்படி இருந்தால் அது அப்படியே நடக்கும். இல்லை என்றால் நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. இதுதான் ஜோதிடம். சரி, எது போன்ற அமைப்பு இருந்தால் இந்த நிலை அவருக்கு சித்திக்கும் பார்ப்போம். 4, 9க்கு உடையவர்கள் சுக மற்றும் வாகன ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி. எதன் மூலமாக இவர் நன்மையை பெற இருக்கிறார் இவரது வாழ்க்கையில் என்ற கணக்கு, அந்த கணக்கை காட்டும் இடம் பாக்கியஸ்தானம். உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், சொல்லலையா? நம்ம நல்லதை செய்தால், நல்லதை நினைத்தால் நல்லது வரும். அறநெறிகள் அத்தனையும் அப்படித்தானே சொல்லுகின்றன. ஜோதிடமும் அதைத்தானே வலியுறுத்துகிறது. ஆக இந்த 4, 9க்கு உடையவர்கள் இணைந்து லக்கணத்தில் இருந்தால் இது சித்திக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னாலும் ஒரு முறை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும், அதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதானே மனம் முழுமையாக உடன்படும். அந்த வகையில் ஒரு சிறு ஆராய்ச்சி. 4, 9க்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தால் 4ஆம் இடம் சுகஸ்தானம், இது பாக்கியஸ்தானம். இந்த இருவரும் இணைந்து லக்கணத்திலேயே இருக்கிறார்கள். அப்பொழுது நல்லது தான் நடக்க வேண்டும், நடக்கும். சரி, சற்று உன்னிப்பாக கவனிப்போம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த 4க்கு உடையவனும் 9க்கு உடையவனும். இந்த 9ஆம் இடம் என்பது 4, 5, 6, 7, 8, 9 6ஆம் இடம். அப்படி என்று சொன்னால் 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே. கடன், வழக்கு, விபத்து, சண்டை, சச்சரவு, உடல்நலக் குறைவு, மறைமுக எதிர்ப்பு, விபத்து, இவைகளுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடம் தானே காரணம். கடன் காரணம் இதுதான், வழக்கு இதுதான் காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி சித்திக்கும்? நியாயமான கேள்வி. இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம். ஆனால் 4, 9க்கு உடையவர்கள் அந்த இடத்திற்கு 5ஆம் இடமான லக்கணத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இது அதைவிட சிறப்பான ஒரு பலன். இப்படி இருந்தால் அந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவீனமும் உண்டு, செலவை விட லாபமும் உண்டு. இதுதான் உண்மை. செலவு ஆகிறது, ரிப்பேர் செலவு, அந்த செலவு, இந்த செலவு, எத்தனையோ செலவுகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் சற்று அதிகமாக ஆவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதைவிட பன்மடங்கு லாபமும் உண்டு. இதுதான் முடிவு. 4ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம், 9ஆம் இடம்.
இந்த 4 9க்கு இணைந்து 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், 9ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், ஒரு கேந்திரம், ஒரு கோணம் சிறப்பு பெற்றுவிட்டது. அந்த சிறப்பு பெரும் சிறப்பு. கங்கை நதிக்கும் சாதாரண வாய்க்காலுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த வித்தியாசம். எனவே இதுபோல் ஒரு அமைப்பு இருந்தால் செலவு சற்று அதிகமானாலும் அதைவிட அதிகமான லாபத்தை வாகன யோகத்தால் பெறுவார்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் நல்ல நட்சத்திரங்கள் இன்று பார்ப்போம். ரோஹிணி, திருவாதிரை, மகம், உத்திரம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, குடும்பத்தில், நண்பர்கள் வட்டாரத்தில், வேலை செய்யும் இடத்தில் ஒரு தனி மதிப்பை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள். இவை உங்கள் பேச்சாலும் நடத்தையாலும் வரும். ரிஷபராசி அன்பர்களே, எந்தெந்த கஷ்டங்கள் நாளைய தினம் வரும் என்று முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக யோசித்து திறமையாக செயல்பட்டு நிறைந்த லாபத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, உங்கள் முழு திறமையையும் காட்டி செயல்பட்டு அதிகமான ஒரு நன்மையை, ஒரு நல்ல பெயரை, ஒரு பட்டத்தை பெற்றுக்கொள்ளும் நாள். சிம்மராசி அன்பர்களே, எல்லோரும் பாராட்டும் வகையில் இன்று நீங்கள் ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள். இந்த செயல் உங்கள் லட்சிய கனவாகவும் இருக்கலாம். கன்னிராசி அன்பர்களே, நாய் வேஷம் போட்டால் குறைக்கத்தான் வேண்டும். இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைக்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, கூடுதல் கஷ்டம் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் முடிகிறது. கஷ்டமும் உண்டு, வெற்றியும் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்கும். மறுபாதி அளவுக்கு அதிகமான செலவீனங்கள் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், அதனால் கொஞ்சம் கஷ்டம். மறுபாதி லாபம், அதனால் சந்தோஷம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, எந்த வழி நல்ல வழி என்று தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து ஒரு உயர்வினை அடையும் நாள், நல்ல நாள்.
கும்பராசி அன்பர்களே, எனது செயல் இப்படித்தான் இருக்கும், இந்த வழியில்தான் போவேன், இதைத்தான் செய்வேன், இதை விரும்ப மாட்டேன் என்றெல்லாம் ஒரு சட்டத்திட்டம் வகுத்து கொண்டு அதன்படி நடந்து அதில் மாபெரும் வெற்றி இன்று. நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, இன்று ஒரே விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாக்கு பேச்சு விஷயத்தில் வீணாக ஒரு பேச்சு பேசி அந்த பேச்சால் உங்களுக்கு சற்று சிரமம் வரும் என்று காட்டுகிறது. எனவே பேச்சில் கவனம், யாருக்கும் வாக்கு இன்று கொடுக்கக்கூடாது, இதில் கவனம். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.